Hi everybody, welcome to Vada London Arsenal Tamil podcast. Arvind, the episode 160 of Vada London. நாங்க இங்க வந்து எஃப்ஏ கப்ல பி டீம் கொடுக்குற மாதிரி அருண் வந்து இன்னைக்கு நீங்க என்னைய லீட் பண்ண சொல்லிட்டு ராப் ஹோல்டிங் மார்டின் ஓடகார்டுக்கு பதிலாக கேப்டனா நான் நிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி அப்படி ஆக்ரோஷமாலாம் இன்ட்ரோ கொடுக்க தெரியாது. நான் வந்து சிம்பிளா வந்துட்டு வெல்கம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். எனக்கு வந்து இன்னைக்கு ஹேமந்த் இருக்காரு. ஹேமந்த், ஹாய், ஹவ் யூ? Hi Arvind, good bro. How are you doing? எனக்கு டயர்டா இருக்கேன். தேர்ஸ்டே அம்மா முடியல, ஒர்க்ல போட்டு காய்ச்சி எடுக்கிறாங்க. ஹோப் உங்களுக்கு இந்த ஒர்க் ப்ரெஷர்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கு அண்ட் we're able to enjoy the Arsenal signings or signing இது வரைக்கும் or In transfer quotes. in quotes signing இப்போதைக்கு Mm, ஒரு expected signing. What are your thoughts? yeah. Allegedly, bro, Havertz signing எனக்கு தெரியல ப்ரோ. ஆக்சுவலா கொஞ்சம் மிக்ஸ்டா தான் இருக்கேன். ஐ டோன்ட் நோ. எனக்கு ஜென்யூனா சொல்லணும்னா ஐ டோன்ட் நோ வாட் டு ஃபீல் அபவுட் திஸ். பட் லிசன், இஃப் இஸ் அன் ஆர்சனல் பிளேயர் வி வில் சப்போர்ட் ஹிம் நோ மேட்டர் வாட். ஸோ அதுதான் வந்து மெயின். ஐ திங்க் ஐ எம் வித் யூ 100%. எனக்கு அவன் செல்சியில இருந்தப்போ அவன் நீ வந்து கப்பல் இருந்து கீழே தூக்கி போட்டா நீ தண்ணியை தட்டுவியாடா அப்படின்ற மாதிரி அது கூட மிஸ் பண்ணிடுவா போல இருக்கே அப்படின்ற மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தான். ஐ ஸ்டில் ரிமெம்பர் அந்த ஒரு செல்சி அகேன்ஸ்ட் ஆர்சனல் கேம்ல இல் பி 1-on-1 அகேன்ஸ்ட் லெனோ அண்ட் ஹி ஸ்கைட் ஓவர் த பார். அது அந்த எனக்கு ஹேவர்ட்ஸ்னா தட் இஸ் த ஹேவர்ட்ஸ் ஐ நோ அண்ட் தட் இஸ் த ஹேவர்ட்ஸ் ஐ ஹவ் grown to hate. ஏன்னா எஃபிஎல் எனக்கு பாயிண்டே கொடுத்தது கிடையாது கம்முனாட்டி. அதனால கரெக்ட் தான், நீங்க சொல்றது கரெக்ட் தான். பிகாஸ் இந்த சீசன் கூட ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ்ல வந்து நம்மளோட வந்து ஒரு 2-3 சான்ஸ் விட்டான். சோ அது கூட ஞாபகம் இருக்கு எனக்கு. Yeah, and one of the like with him, now start பார்த்தேன் that we'll have the three highest underperformers with respect to XG அப்படின்னு Eddie, Jesus and Havertz. So with that said, what do you think அவன் எங்க விளையாடுவான்? Is he a Saka replacement or is he going to be more of a center forward type like he plays for Chelsea? Leverkusenல வந்து அவன் வந்து he played more in the midfield than Chelsea where he plays much higher up. What do you think? Where அவன் எங்க விளையாடுவான்? What is அவனோட ரோல் என்ன நடக்க போகுது ஆர்சனல்ல? வெல், ஐ நோ ஃபார் அ ஃபேக்ட் ஹாவர்ட்ஸ் வந்து அவன் லெவர்குசன்ல இருக்கும்போது அவன் வந்து ப்ரெடாமினென்ட்லி நம்பர் 10 தான் ஆடிட்டு இருந்தான். அண்ட் ஹிஸ் ஐடல் வாஸ் மெஸ்ட் ஓசில். பட் அவன் செல்சிக்கு வந்தா அதே டிரான்ஸ்ஃபர் விண்டோ, இந்த 2021 டிரான்ஸ்ஃபர் விண்டோல தான் தே பாட் டீமோ வர்னர் கூட வாங்கினாங்க. பட் நம்பால் வந்து வாஸ் ஒன்லி ஃபயரிங் பிளாங்க்ஸ் அந்த சீசன். ஸோ ஹாவர்ட்ஸ் வந்து ஒரு மேக் ஷிஃப்ட் ஸ்ட்ரைக்கர் ஆக்கி he had decent returns actually. அந்த because அந்த சீசன் தான் வந்து அவன் வந்து ஃபேமஸா அந்த சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ல கோல் அடிச்சான். So I think he forever he cemented on the glory. But with that said, அவன் ஸ்ட்ரைக்கரா ஆடானா, மேக் ஷிஃப்ட் ஸ்ட்ரைக்கரா அவன் வந்து அடுத்த சீசன் லுக்காகோ வாங்கினானுங்க, அவனும் வந்து ஒழுங்கா ஆடல. அது என்ன பிரச்சனைனா, இப்ப செல்சியில வந்து எந்த ஸ்ட்ரைக்கர் வாங்கினாலும் they are not performing well. அதனால தான் Havertz is playing out of position and I think he's just doing a job, bro. I don't think that's his natural position because you know a natural striker when you see one, you know. Right. Even இப்போ வந்து like you know Tony playing for Brentford or any other striker in the Premier League, Callum Wilson, you know, even yaar Villa காடுறான striker, what's his name, Watkins. Flip my head, Ollie Watkins. So you know these guys are like, you know, they just play for decent teams, like not really good team. But Havertz is not that player. However, with that said, however that said, I think Havertz வந்து he is a replacement for the front four positions: left wing, striker, right wing, and I think a number 10. ஸோ நம்ம கரெக்ட், நீங்க வெரி குட் பாயிண்ட் பிரிங்கிங் அப். இன்டர்சேஞ்ச் பண்ணி ஆடுறது தான் நம்மளோட பிலாசபி. திடீர்னு ஹேசூஸ் வந்து நம்பர் 8ல விளாடுறான், அப்பப்போ லெஃப்ட் பேக்குக்கு போயிடுறான். And Trossard is playing up front, Martinelli is playing up front, Saka is coming to the right wing. It's all அப்படியே கச்சா முச்சான்னு ஆடிக்கிட்டு இருக்காங்க. I mean கச்சா முச்சான்னு சொல்றேன், but there is a method to the madness. ஆனா ஒண்ணு, everybody they are expected to track back on the counter, defend பண்ணணும். அந்த
பாலை லூஸ் பண்ணா 3வது செகண்ட் 30 பேர் பின்னாடி வரணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஹாவர்ட்ஸோட டிஃபென்சிவ் ட்ரேட்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? What do you think? Do you think he's got a deficiency there, or is he good? Because he's got pace. Counterல நல்லா ஓடுறவன், and he's got long legs. He's got height, so set pieces உதவும். But அந்த transition defenseன்றதுல வந்து ஒரு ஆள் குறைஞ்சா கூட that's a huge ஓட்டை when it comes to transition. What do you think? ஐ திங்க் ஆப்வியஸ்லி தெர் இஸ் அ டெஃபிஷியன்சி. நம்ம பார்த்துருக்கோம் ஆக்சுவலா செல்சி கேம்ஸ்லேயே. பட் என்னன்னா ப்ரோ, ஐ திங்க் ஹேவர்ட்ஸ் வந்து எதுக்கு வாங்கியிருக்காங்கன்னா, ஐ டோன்ட் திங்க் தே அவனை வந்து இப்போ வாங்கி இவன் தான் ஃபினிஷ்ட் ஆர்டிக்கல் அந்த மாதிரி வாங்கலன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தே ஹவ் brought him. ஐ திங்க் தே வாண்ட் டு கோச் him. ஐ திங்க் ஸோ. ஐ திங்க் தே வில் டெஃபினெட்லி கோச் him இன் அவனோட டெஃபிஷியன்ட் ஏரியாஸ்ல இருக்கிறதெல்லாம் கோச் பண்ணி ஹோப்ஃபுல்லி. சி அகெயின் இட்ஸ் அ ஹோப் தான். எதுவுமே கேரண்டீட் இல்லை ஹேவர்ட்ஸோட. ஸோ எனக்கு அதுக்கு தான் வந்து நீங்க முதல் கேள்வி கேட்டீங்களா, வாட் யூ திங்க் ஆஃப் ஹேவர்ட்ஸ்? எனக்கு நிஜமாவே ஐ டோன்ட் நோ வாட் டு திங்க் ஆஃப் ஹிம். நீங்க பிகாஸ் நல்லவரா இட்ஸ் சோ கெட்டவரா? கன்ஃபியூசிங். That is true. நான் எனக்கு வந்து because he doesn't have blistering pace bro wingsல. he's probably good, to be honest. இப்போ கேட்டிங்கன்னா what is he good at? I'll say probably heading. 10 of his 19 goals for Chelsea have been headers அப்படின்னு பார்த்தேன். Exactly. So you know, அதுதான் நான் சொல்ல வரேன். I don't know. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து லைக் ஹாவர்ட்ஸோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்குன்னா ஹெட்டிங் தவிர, as an attacker, as a number 10, as a number 8 or center forward, அவனோட பாசிட்டிவ்ஸ் என்னவா இருக்கும்? What does he bring to the table? நான் வந்து கொஞ்சம் ஒரு 3 வருஷம் முன்னால போறேன். ஹேவர்ட்ஸ் லெவர்குசன் நம்பர் 10ல ஆடும்போது, I'm not saying அவன் Özil ஐடலைஸ் பண்ணா, பட் Özil மாதிரி அந்த டிஃபென்ஸ் ஸ்பிளிட்டிங் பால்லாம் நான் பார்த்தது இல்ல. But he's been very good in terms of chance creation. It has been there. Hopefully he can find that within him. அதுதான் நான் நினைக்கிறேன். I really hope he can kind of reignite those Leverkusen days. Because we don't want the Chelsea Havertz. Because we'd rather have Jesus. Output Correct. Is going to be the same. பட் நான் உங்ககிட்ட இது கேட்கிறேனே, செல்சி ஹாவர்ட்ஸ்ன்றது வந்து இஸ் ஹி a victim of circumstance and system, or அவன் பிரீமியர் லீக்ல does he really struggle? செல்சில ஹாவர்ட்ஸ் சேர்ந்ததுல இருந்து ஃப்ராங்க் லாம்பார்ட், தாமஸ் டுகெல், இப்போ லேட்டஸ்டா இருக்கிற யாரும் கூட Pochettino hasn't been there for too long. Yeah, hasn't been there for too long, but நடுவுல Graham Potter was there, Lampard came back, so at least 3 managers he's seen. And 3 managers கிட்டயுமே பீத்திக்கிற மாதிரி பெருசா எதுவும் பண்ணல. டூக்கலுக்கு அடியில they won a Champions League, but it's not like அப்படியே பிரிஸ்டரிங்கா கோல் ஸ்கோர் பண்ணி வின் பண்ணாங்க அப்படின்னு இல்ல. எப்படியோ by the skin of the teeth அப்படியே ஹேங் ஆன் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. அந்த கேடிபி ரூடிகர் போட்டு தள்ளினதுனால சிட்டிக்கு வந்து ஒரு கால் உடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. they couldn't do much. So Havertz வந்து victim of circumstance இல்ல is he genuinely finding Premier League difficult, and how is that going to like affect Arsenal? Will it affect Arsenal in any way? I think it's a mixture of both, bro. It's a mixture of both. And again, I think it's also because he's being played out of position. I don't think அவன் செல்சி சைன் பண்ணும்போது நீ தான் எங்களோட ஸ்ட்ரைக்கர், அது கண்டிப்பா அப்படி யோசிச்சிருக்க மாட்டானுங்க. இல்லைன்னா வந்து டீம் ஓனர் வாங்கியிருக்க மாட்டாங்க. வேர்னர் வந்து ஸ்ட்ரைக்கர் தானே ஆடணும் முக்காவாசி. I know he's played wing at Leipzig. I know that. But அவன் predominantly striker தான். அவன் ஜெர்மனிக்கே ஸ்ட்ரைக்கர் தான் ப்ரோ ஆடி இருந்தான். கரெக்ட். யா, எனக்கு ஞாபகம் இருக்கு. ஜெர்மனி லைக் அவன் வந்து இந்த சனியனை தூக்கி பனியன்ல போட்ட மாதிரி போன எந்த டீமுமே உருப்பு இல்ல. ஆமா, ஜெர்மனில இருந்து கிளம்பின பிறகு அவன் எல்லாமே நாசம். ஜெர்மனி காலானும் நாசம், செல்சி காலனும் சர்வநாசம். ஒரு சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சாங்க. அது எனக்கு இன்னும் எப்படி ஜெயிச்சாங்கன்றதுனால நம்ப முடியல. பட் ஜெயிச்சிட்டாங்க. அது அதுக்கு அப்பா best team lost. That is true. The best team lost. இப்போ வந்து do you think Havertz will be good deep lying up? நம்ம வந்து ஓடேகார்ட் வந்து நிறைய கேம்ஸ்ல வந்து although he plays number 8, அவன் வந்து கிட்டத்தட்ட டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் பொசிஷன்ல இருந்து பால் எடுத்துட்டு வருவான் முன்னாடி. இப்போ Havertz வந்து when he interchanges and he has to be the deep lying midfielder, அவனால முடியுமா? So I was reading reports on Twitter from journalists saying that they want him to play as a left 8. So okay. Havertz வந்து if you ask me right now, I'd say no.
No chance. I don't think his link up play is good. I don't think so. As in, at least deeper on the maybe in the final third is a little better, and his Okay, decision making can be a little better too. But right. right now, he has the physical aspects and everything, bro. But I think அவனால அங்கிருந்து பால் எடுத்துட்டு வர முடியாது. I don't think அந்த level of talent இல்ல அவனுக்கு. அந்த ட்ரிப்ளிங் பொட்டன்ஷியல்லாம் இல்ல. ஐ அக்ரி. எனக்கும் அவன் அந்த ஃபைனல் பால் ப்ளே பண்ணி பார்த்திருக்கேன். பீத்திக்கிற மாதிரி த்ரூ பால் இல்லைனாலும் ஏதோ த்ரூ பால் ப்ளே பண்ணி பார்த்திருக்கேன். பட் அந்த டீப் லைங்கா அந்த ட்ரிப்ளிங், அந்த மார்டின் ஓடகார்டு வந்து எப்படி டைட் ஸ்பேசஸ், தாமஸ் பார்ட்டி டைட் ஸ்பேசஸ்ல இருந்து எப்படி வெளியே வருவோம், அதை வந்து நான் இவங்கிட்ட ரொம்ப பார்த்தது கிடையாது. சரி, பட் இப்போ தாமஸ் பார்ட்டி பத்தி ஆரம்பிச்சேன். நான் அவங்ககிட்ட போறதுக்கு முன்னாடி, அஸ்யூமிங் கிரானிட் ஷாக்கா டசன்ட் லீவ், just for conversational sake here, assuming Granit Xhaka doesn't leave, do you see a path to the starting 11 for Havertz? And if you don't, 65 million-க்கு ஒரு பெஞ்ச் பிளேயர் வாங்கியிருக்கோம், நம்ம என்ன அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கிறோம்? நல்ல கேள்விதான். Bro, assuming Granit Xhaka doesn't leave, he does not start in the team, bro. No chance. I don't think so. And Partey யாரு, கிரானைட்டா இல்ல ஹாவர்ட்ஸா? புரியல. He doesn't start in சொன்னீங்களே. No, he doesn't start as in Havertz. No way, bro. Why fix something which ain't broke? In terms of the midfield, at least Granit Xhaka and Partey, it's been working really good. போன வருஷம் தான் ப்ரோ நம்மளுக்கு மிட்ஃபீல்டே இருந்திருக்கு, ரொம்ப வருஷம் கழிச்சு. அதனால தான் வந்து ஜாக்கா போறது வந்து எனக்கு இட் சவுண்ட்ஸ் லைக் sad news for me. So 100% no, he does not start immediately, bro. He has to be coached. I mean, that's why, listen, I think it's good that we're getting him now, because if he plays pre-season and everything, also remember the season is going to start quick because of the World Cup. எல்லாமே புஷ் ஆயிருக்கு இந்த வருஷம். So கொஞ்சம் டைம் தான் இருக்கு. அதனால தான் ஐ திங்க் we are also going very early. போன வாரம் தான் டிரான்ஸ்ஃபர் விண்டோவே திறந்தது. இந்த வாரம் like we are almost, it's done, to be honest. It's just not come on arsenal.com. So இப்போதைக்கு இல்ல bro. No, I don't think so. இப்போ கேட்டிங்கனா இல்ல. சரி, நான் அப்ப இந்த क्वेश्चனை flip பண்றேன். Fabio Vieira வந்து left footed player, நேச்சுரல் கிரானிட் ஷாக்கா சக்சஸர் அப்படின்னு நம்ம நினைச்சோம். இப்போ வந்து ஹாவர்ட்ஸ் வந்திருக்கான், another left footed player. Do you think his Fabio Vieiraவோட டெவலப்மெண்ட் இப்போ நம்ம இம்பீட் பண்ண போறோமா? அண்ட் பிளஸ் அவன் இப்போ இன்டர்நேஷனல் டியூட்டியில வேற ஏதோ அன்டிஸ்க்ளோஸ்டு ஹெல்த் கண்டிஷன்னால ஒரு ஆட விடாம தடுத்துட்டாங்க, இப்போ ஒரு வெக்கேஷன் போயிட்டாரு அப்படி இப்படின்னு பார்த்தேன். I don't know what the extent of the injury, அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் how much இது வந்து will it hamper Fabio Vieiraவோட டெவலப்மெண்ட்? ஆப்வியஸா போன சீசன் வந்து அவன் பெருசா he didn't make that many strides. So this season, next season are going to be defining for him. I don't think it would inhibit his growth, only because நம்மளோட ப்ரொஃபைலோட சைனிங்ஸ்லாம் பாத்தீங்கன்னா I think we are signing players எல்லாருமே ரெண்டு பொசிஷன் ஆடுற மாதிரி, not just ஒரு பொசிஷன் ஆடுற. இப்போ ஜேசஸ் கூட ரைட் விங் ஆடலாம், ரைட்? அவன் சிட்டில ரைட் விங் தானே ஆடினான் கடைசி சீசன். So I think Vieira could play on the left flank too. We could see that. அந்த 2-3 யூரோப்பால இதுல எஃப்ஏ கப் இதுல கரபா ஃபேரெல்லாம் I remember seeing him play there. That's true. So இப்போ and I think போர்ட்டோ கூட கொஞ்சம் விங்ல எல்லாம் ஆடி இருக்கான். I mean it's fair. like இந்த பிரெட் அண்ட் பட்டர் பொசிஷன் ஒன்று இருக்கும், லைக் இன்டர்சேஞ்சிங் பொசிஷன்ஸ் ஒன்று இருக்கும், இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல திடீர்னு வந்து போலிங் போடுற மாதிரி. பட் எனிவே, ஓகே, தாமஸ் பார்ட்டியை பத்தி டச் பண்ண முன்னாடி, there are rumors now that Partey may leave சவுதி அரேபியான்றாங்க, யுவென்டஸ்ன்றாங்க. எங்கேருந்து சவுதி அரேபியாவுக்கு 40 மில்லியன், யுவென்டஸ்க்கு 20 மில்லியன் வேல்யூவேஷன் வருதுன்னு எனக்கு தெரியல. பட் எவனோ சொல்றான், நம்மளும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். With Partey's off the field controversy last season, எல்லாருக்கும் தெரியும் there was one player and who that player was அப்படின்றது வந்து sort of became an open secret. So அவனோட off field controversy வச்சு, do you think we are trying to get rid of him, or because he was not like a bad player for us? ஒரு 60 to 70% of the சீசனுக்கு ரொம்ப நல்லா விளையாடணும். ஒரு 30% of the சீசனுக்கு தான் he was absolutely shit. But I'll take that kind of a midfielder any day. So இப்போ அவன் போயிட்டானா, that's a huge void, tremendous void. What do you think? அவன் போனா what are ideal replacements?
that we can target? I think that இந்த பார்க்குற ரூமர்ஸ் அவனோட எக்ஸிட் பற்றி பார்க்குறதுலாம் வந்து ஐ திங்க் இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் அ ஃபுட்பாலிங் ஆஸ்பெக்ட். I think it is because of the off-field aspect, which we won't get into, Right. because that's none of our business to Fair. comment on it. However, it is a void, bro, because இப்போ பாருங்களேன் 2 சென்டர்மிட் கிளம்புனாங்கன்னா லிட்டரலா புது மிட்ஃபீல்டே ரீபில்ட் பண்ணும் ப்ரோ. நம்ம அது தட் இஸ் ஐ திங்க் தட் இஸ் ஷூட்டிங் யுவர் செல்ஃப் இன் த ஃபுட். True. அது வந்து Yes. இட்ஸ் இஸ் a disaster. எனக்கு நீங்க என்ன கேட்டீங்கன்னா I think honestly speaking we should, I mean, I don't know, if I say yes people might perceive it differently. If I say no people might perceive it differently, but from a footballing standpoint we should definitely keep him. Bro வேற லெவல் ஆடிட்டு இருந்தான் ப்ரோ போன வருஷம். கரெக்ட். ஸ்டார்டிங்லலாம் அன்பிலீவபிளா அந்த ஓல்ட் ட்ராஃபர்ட் கேம் மிஸ் பண்ணது வந்து அது கிளியரா தெரிஞ்சது. சாம்பி லொகாங்கா பார்ட்டிக்கும் சாக் அண்ட் சீஸ். அதுக்கப்புறம் அந்த ஸ்பர்ஸ் கேம், ஸ்பர்ஸோட மிட்ஃபீல்டுக்குலாம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அது ஒரு கோல், அதுக்கப்புறம் திரும்ப ஸ்பர்ஸ் ஃபிக்ஸ்சர்ல அப்படியே போஸ்ட் ராட்டில் பண்ணி விட்டு அந்த போஸ்ட் இன்னும் ஆடினு இருக்குன்னு நினைக்கிறேன். வேற லெவல் ப்ரோ. அந்த ஹாஃப் வாலி ஒட்டி கோல் ஆயிருந்துச்சுன்னா ஐயோ ஸ்டேடியம் வெளியே ஸ்டாச்சு நானே போய் செங்கலா எடுத்து வச்சு கட்டிட்டு இருக்கேன். ப்ரோ லாரிஸ் didn't even start diving தெரியுமா அந்த ஷாட்டுக்கு. அவ்வளோ ஃபாஸ்டா போச்சு. I think more than any fan or player on the pitch, Lloris would have been the most happiest and the goal pogala அப்படின்றதுக்கு. That is unbelievable. But anyway, to your point as well, அந்த பார்ட்டி இப்போ போறது வந்து how much of a shooting ourselves in the foot அப்படின்றது வந்து City வந்து Pep வந்து was overseeing the rebuild, although they had an accelerated form of the rebuild வந்து இஷ்டத்துக்கு காசு செலவு பண்ணி பிளேயர்ஸ் எல்லாம் வாங்கி போட்டாங்க. பட் அந்த லிஞ்ச்பின்ஸ் மாதிரி இருந்த சில பிளேயர்ஸ்லாம் they never moved off from. Fernandinho, David Silva, like அவங்கலாம் வந்து they extended their career by a year or extended their City career by a year or two just so the transition plan could be in place. பெர்னார்டோ சில்வா வந்த உடனே சும்மா எடுத்து அவன்கிட்ட இருந்தா நீ போய் போராடு அப்படின்னு கொடுக்கல. டேவிட் சில்வா இருந்தா ஸ்லோவா தான் டர்ன் ஓவர் பண்ணாங்க. சேம் வித் கேப்ரியல் ஹேசஸ், அகுவேரோ வாஸ் தேர், ஸ்லோவா தான் டர்ன் ஓவர் பண்ணாங்க. ஸோ தீஸ் ஆர் இந்த ப்ளூ பிரிண்ட் வந்து for some team that plays style that's similar to Pep style, Arteta வளர்ற மாதிரி ஒரு ஸ்டைல்ல இந்த மாதிரி இந்த லிஞ்ச் பின்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அந்த திடீர்னு ஒரு இடத்துல 2 லிஞ்ச் பின்னை கலட்டிட்டோம்னா இந்த முத்து படத்துல வர மாதிரி காருக்கு எதுக்குங்க அச்சானி அப்படின்ற அந்த சிச்சுவேஷன்ல அப்படி வந்து நீ போய் எல்லாருக்கும் சேர்த்துல விளையாட வேண்டியதுதான். ஓகே, லாஸ்டா இந்த டெக்லான் ரைஸ் சிச்சுவேஷன் லாஸ்டானு சொன்னேன், பட் ஆக்சுவலா எனக்கு அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டினும் இருக்கு. பட் இப்போ டெக்லான் ரைஸ் சிச்சுவேஷனுக்கு முதல்ல வருவோம். பூச்சாண்டி காட்டுற மாதிரி இதோ வருதுன்றாங்க. முதல் பிட் வந்து அந்த வெங்கர் சுவாரஸ்க்கு பண்ண மாதிரி 40 million and 1 pound அப்படின்னு வந்து நிக்கிறாரு. அதை வந்து நம்ம 75 million plus 15 அப்புறம் 80 plus 10. ஏய் என்னடா இந்த சமரசிம்மா ரெட்டி மாதிரி சேர்த்து பார்த்தா சைலண்டா, பிரிச்சு பார்த்தா வயலண்டா, அந்த மாதிரி இந்த மாதிரி இன்சின்ஸா பிட் பண்ணிக்கிட்டு இருக்கோமே. நவ் சிட்டி இஸ் இன், யுனைடெட் ஆர் சீமிங்லி ஸ்னிஃபிங் அரவுண்ட். வாட் இஸ் ஹேப்பனிங்? நம்ம அட் த காஸ்ட் ஆஃப் நம்ம வந்து வேஜ் ஸ்ட்ரக்சரை வந்து இதுவா வைக்கணும், அன்ரீசனபிளா பிட்டிங் வாரெல்லாம் என்டர் ஆகக்கூடாது அப்படின்ற இதுல வந்து சில சமயம் நம்மளை வந்து குழி தோண்டி வச்சுக்கிறோமா? ஏன்னா இந்த மாதிரி நம்ம கட்டுப்பாடா இருக்கிறது நல்லதுதான், பட் ஒரே கட்டுப்பாட்டுல வந்து எல்லாத்தையும் நம்ம லூசிங் இட்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. What are your thoughts? I don't think we're losing it, bro. And I'll tell you why. ஏன்னா பிளேயருக்கு வந்து இஷ்டம் இருக்கு ப்ரோ ஆர்சனல் வரதுக்கு. So when the player wants to join your club, you have leverage actually to play around with the transfer fee. What we have done is actually correct. In terms, we have actually tried to reduce அவங்களோட asking fee ஓட விட we have tried to reduce it. And I think we have gone by it correctly. And எல்லா ரிப்போர்ட்ஸ்லாம் படிச்சீங்கன்னா I think we are close to agreeing தான் வருது. Third bid is going to be accepted now. Hopefully, fingers crossed again. So, bro, I think sometimes நம்ம ஃபேன் பேஸ் வந்து ரொம்ப ஓவர் ரியாக்ஷனரியா இருக்கிறாங்க ப்ரோ. ரொம்ப 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 டக்குன்னு ரியாக்ட் ஆகுறானுங்க. அதுதான் எனக்கு பிடிக்கல. ட்விட்டர்ல எல்லாம் பாத்தீங்களா? Edu's what are you cooking? I mean, so many, just too reactionary. It's just been 1 week, you know.
I think even City, sorry to interrupt சொல்லுங்க you. சொல்லுங்க. இல்ல சிட்டி கூட ஆக்சுவலா நான் படிச்சேன் that City don't want to get into a bidding war if the player is interested in going to Arsenal too. Of course, City will want to sign a center mid because Gundogan is already leaving to Barcelona. Right. So I think they have seen that the player does not want to move out of London, and yeah, that's that. And others, City, if they show their hand by saying, okay, we'll give you 100 million for Rice Abdina, the teams will know, okay, City have 100 million to spend. Yeah. And நீ எவங்கிட்ட வந்தாலும் இன்ஃபிளேட்டடா தான் காட்டுவாங்க. நம்ம லிட்டரலா லாஸ்ட் இயர் வென் வி வின்டர் விண்டோல பண்ண மாதிரி கைசேடோன்னு அஞ்சா ஏத்திக்கிட்டே போனோம். கடைசியில ஜார்ஜினியோ ஐ ஃபெல்ட் இட் வாஸ் a slight overpay for a guy with less than 1 year on his contract. But it was needed though. Fair, yeah, needed. அந்த desperation டெட்லைன் டே சைனிங்லாம் நம்ம யூஸ் pay them what they want அந்த மாதிரி வெல்பெக் மாதிரி ஆளுங்கெல்லாம் கூட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இப்ப ஜோர்ஜினியோ மாதிரி ஒருத்தரை கூட்டு வந்து நல்லா இருந்து. பட் இனி நம்ம ரைஸ் அப்பார்ட் இன்னொரு டிஃபெண்டரா மிட்ஃபீல்டரா ஒரு ஸ்விஸ் ஆர்மி நைஃப் மாதிரி ஒருத்தனை லிங்க் பண்ணியிருக்காங்க. ஆன்ஸ்டீன் broke this story a couple of days ago. யூரியன் டிம்பர் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ஜாயின் ஆர்சனல். எனக்கு வந்து இந்த ரூமர்ல வந்து பிடிச்சதே என்னன்னா, அப்படியே ஒரு 1 year ரிவர்ஸ்ல போனோம்னா இதே தான் நடந்துச்சு லிசாண்ட்ரோ மார்டினஸோட. அதே அயாக்ஸ் பிளேயர் வெரி க்ளோஸ் டு ஆர்சனல், இப்போ வந்துருவான் அதோ வந்துருவான், என்ன கம்பைலேஷன் எல்லாம் போடுங்க, ஜெர்சி அடிங்க அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு கடைசியில யுனைடெட் ஓவர் பிளே பண்ணி வாங்கிட்டு போனாங்க. இந்த சிச்சுவேஷனும் வெரி வெரி சிமிலர். அது அதை நோக்கி போய்கிட்டு இருக்கு. பிளேயரோட டீல் அக்ரி பண்ணிட்டோம். அயாக்ஸ் வந்து 50 million கேக்குறாங்க, பட் டீல் கேன் பி அக்ரீட் ஃபார் 35 நம்ம நம்புறோம். அவன் வந்து லண்டன் வந்திருக்கான், FA கப் ஃபைனல் வந்தப்போ ஆர்டெட்டாட்ட பேசினான், ஆர்டெட்டா வீட்டுல தங்கினா, இந்த மாதிரிலாம் நிறைய ரூமர்ஸ்லாம் வந்து இப்போ ரியலிஸ்டிக்கா நடக்குமா? இது நடந்துச்சுன்னா நான் சும்மா 2-3 பிளேயர் வீடியோஸ்லாம் பார்த்தேன். சூப்பரா லைக் ஹீஸ் காட் மெஜிஷியன் கைண்ட் ஆஃப் வெரி versatile மெஜிஷியன் மாதிரி பால் அப்படியே கால்ல நிக்குது, சொன்ன பேச்ச கேக்குது. வெரி குட் அடிஷன். பட் ரியலிஸ்டிக்கா நடக்குமா? 35 million ஒரு ரைட் பேக் with Tierney, slash center back with Tierney staying. What do you think? Who's going to probably leave? And இது நடக்குமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? நீங்க 1 year முன்னாலன்னு சொன்னீங்களே, நான் வந்து ஆக்சுவலா மான்செஸ்டர் யுனைடெடுக்கு கொடுத்த அல்வான்னு யோசிச்சேன் ஆக்சுவலா. சோ அது யோசிச்சுதான் சிரிச்சேன். பட் ஓகே, லிசாண்ட்ரோ மார்டினஸ் ஃபைன், ஐ கெஸ் அது அவன் கொடுத்த அல்வா நம்மளுக்கு. பட் எனிவே ப்ரோ, ஐ திங்க் நோ ஒன்ஸ் லீவிங் ப்ரோ. I don't think no one has to leave also. We need all the we need who we have right now. நம்ம பேக்லைன் பத்தி சொல்றேன். டாமியாசு, சலிபா, பென் ஒயிட், கேப்ரியல், டியர்னி, ஜின்சென்கோ. We need Timber too because bro, we only have I mean, assuming that Rob Holding leaves. Not because I like the guy, but he's just not good for Arsenal. So fair. So assuming Rob Holding leaves, we need a guy who can actually play center back too. Like Tomiyasu can play there and Timber can play there too. So I don't think anyone actually இவன் வந்தானா யாருமே கிளம்புற மாதிரி சிச்சுவேஷன் வராதுன்னு தான் தோணும். ஓகே. அண்ட் நீங்க அடுத்த கேள்வி கேட்டதுக்கு வந்து இது நடக்குமா இல்லையான்னு சொல்றீங்கன்னா, இது வந்து நான் ஏதோ படிச்சேன் ப்ரோ. ஆனா இது படிக்கிறதுலாம் வந்து கொஞ்சம் உஷாராதான் படிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் 2 வாரத்துல வந்து அப்பேரண்ட்லி அவனோட ரிலீஸ் கிளாஸ் ஏதோ ஆக்டிவேட் ஆக போகுதுன்னு கேள்விப்பட்டேன். நானும் அதே படிச்சேன். உண்மைன்னு தெரியல. அந்த ரிலீஸ் கிளாஸ் வந்து 50 million. So 50 million again. So I don't think we'll buy him for 50 million. I'll be very surprised. Because release clause-னா நீங்க ஒரே பேமெண்ட்ல பே பண்ணணும். இந்த இன்ஸ்டால்மென்ட் FC எல்லாம் வேலைக்கு ஆகாது. பார்ட்டிக்கு பண்ண மாதிரி. ஆமா. டெட்லைன் டேல போய் இந்தா வெச்சுக்கோ 55. Take it and go. Okay. திரும்ப like I want to circle back to Havertz for one more second. இத அப்பவே நான் கேட்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். ஹாவர்ட்ஸும் நிக்கோலஸ் பெப்பேயும் எனக்கு இன் மை ஒப்பீனியன் ரொம்ப சிமிலர் ட்ரெஜெக்டரிஸ் பிரீமியர் லீக் வந்ததுல இருந்து. 2 பேரும் ஹை ப்ரொஃபைல் சைனிங்ஸ். 2 பேரும் பெருசா எதுவும் லைக் வச்ச எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ண மாதிரி. வெரி சிமிலர் நம்பர்ஸ், சிமிலர் கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ். ஐ மீன் சிமிலர் கைண்ட் அஸ் இன் லெஃப்ட் ஃபுட்டட் சிமிலர். மற்றபடி ரொம்ப பெருசா சிமிலாரிட்டி இல்லை அதுல. இப்போ பெப்பே வந்து நம்ம விற்கிறதுக்கே கஷ்டப்படணும். ஐ திங்க் we have to pay somebody to take him.
அந்த சிச்சுவேஷன்ல இருக்கும். ஹாவர்ட்ஸ் வந்து 90 மில்லியனுக்கு வாங்கிட்டு இப்போ 65 மில்லியனுக்கு விற்கிறாங்க. இந்த ஒரு சாம்பியன்ஸ் லீக் தான் டிஃபரன்ஸா, இல்ல ஆர்சனல் ஜஸ்ட் தட் புவர் இன் செல்லிங்? செல்சி வந்து இப்போ சும்மா ஒரு ஏஞ்சி கண்ணு மூடி திரும்ப தூங்கிட்டு ஏஞ்சி பார்த்தா 150 மில்லியனுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்படா நீங்க உங்க பிளேயர்ஸ் இவருக்கு விற்கிறீங்க? அது என்ன நடந்துச்சு, என்ன டீலிங்? ஐ டோன்ட் வாண்ட் கெட் இன்டு தட். பட் ஃப்ரம் ஹாவர்ட்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்களோட வேல்யூவேஷன் ஆஃப் 65 மில்லியன் வர்சஸ் நிக்கலஸ் பெப்பே, இப்போ இஃப் somebody pays 20 மில்லியன் இட் will be like, oh wow, 20 மில்லியன் இவனுக்கு அப்படின்ற மாதிரி. Take it and go. ஆமா. So what do you think? It feels I mean only because நம்ம ஹேவர்ட்ஸ் பார்த்திருக்கோம் பிரீமியர் லீக்ல, so we think. பட் I want to have கொஞ்சம் ஃபெய்த், நம்ம கோச்சிங் ஸ்டாஃப்ல கொஞ்சம் ஃபெய்த் இருக்குது தோணுது எனக்கு லைட்டா. ஏன்னா அவங்க ஏதோ பார்த்திருக்காங்க, அவங்க யோசிச்சிருக்காங்க போல, ஓகே இவனை ஏதோ விதத்துல யூட்டிலைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. உனக்குள்ள ஏதோ இருக்கு பாரு அப்படின்னு. ஆமா ப்ரோ, அண்ட் யூ நோ வாட், நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச ஆர்சனல் ஃபேன்ஸ்லாம் தே ஆர் ஆக்சுவலி பிரிட்டி ஆப்டிமிஸ்டிக் அண்ட் ஆக்சுவலி லைக் த சைனிங். ஸோ விச் ஐ வாஸ் நாட் வெரி எக்ஸைட்டட், ஐல் பி ஆனஸ்ட். ஏன்னா 60 மில்லியன் கொடுக்குறோம், இது சும்மாலாம் இல்லை, இட்ஸ் லாட் ஆஃப் மணி. ஓகே, இட் ஃபீல்ஸ் லைக் இந்த முஸ்தாஃபி வாங்கின மாதிரி. முஸ்தாஃபி 35 மில்லியனுக்கு வாங்கணும்ல, அப்போ இட் வாஸ் ஹை. இப்ப கன்சிடரிங் இன்ஃப்ளேஷன். எக்ஸாக்ட்லி. ஸோ அதுதான் ப்ரோ, லைக் it does feel similar, yes. I think Pepe was more of what he achieved. அவன் என்ன அச்சீவ் பண்ணா லீல்ல, அது பொறுத்து வந்து we were all excited. But the thing is, Havertz வந்து இதே லீக்ல நம்ம க்ளோஸா பார்த்திருக்கோம்ல, so அதனால தான் we are not that excited. Listen, I just hope he comes good for us, அவ்வளவுதான். I'm gonna just end it with that. Okay, so இப்போ no indictment on Pepe, to be honest, or Arsenal, but I don't know, I'll still indict Arsenal for the transfer dealings, the selling part of things that we are unable to seemingly do. Yeah, that I agree with you, bro. We are not good sellers at all. And Chelsea somehow they always sell good. I don't know how. கேஹிலாம் நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது. கிறிஸ்டல் பேலஸ் அவனுக்கு 20 மில்லியன் அப்ப எவன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து அவனை 50 மில்லியனுக்கு வேணா வாங்கிக்கங்கன்ற மாதிரி அவனோட வேல்யூ ஏறி போயிருக்கு. அது வந்து அவங்க எப்படி இந்த மேபி யூரோப்ல கான்ஸ்டன்டா வளர்றது, ஒரு சாம்பியன்ஸ் லீக் ஜெயிக்கிறது, ஆல் ஆஃப் தட் டெஃபினட்டா எலிவேட்ஸ் த வேல்யூ ஆஃப் த பிளேயர்ஸ் ஆஃப் த கிளப். பட் இவ்வளவு வாஸ்ட் டிஃபரன்ஸ்ன்றது வந்து எனக்கு அப்படியே மைண்ட் ப்ளோயிங்கா கொஞ்சம் இருக்கு. ஸோ இன்னொரு கைண்ட் ஆஃப் அப்படியே ஜம்பிங் த்ரூ டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸ் இங்க. சாக்கா வந்து சைன்ட் நியூ கான்ட்ராக்ட், கேம் டு இங்கிலாந்து டியூட்டி வித் ஹேட்ரிக். ஒரு வரிங்கான இது பார்த்தது வந்து ஹி ஹேஸ் அன் அக்கிலீஸ் இன்ஜுரி, அது வந்து பட் இட்ஸ் நாட் லைக் சீரியஸ், பட் இட் ஜஸ்ட் நீட்ஸ் டு மேனேஜ் இட் அப்படின்ற மாதிரி. இந்த பாஸ்ட் நம்ம வந்து பெரிய கான்ட்ராக்ட் கொடுத்தவங்க கிட்டலாம் இட்ஸ் பின் சார்ட் ஆஃப் அந்த பையர்ஸ் ரிமார்ஸ் மாதிரி நமக்கு ஏதோ ஒன்று வந்துருச்சு. அதே மைண்டுக்குள்ள எனக்கு அப்படி இருக்கு இப்ப. அதே மாதிரி இப்போ நம்ம சாக்கால கிட்ட வந்து வாட் டு யூ திங்க், why do you think that will not happen? Only because of who he is as a person, and he's got good people around him, and you don't see him. See, I am not one to judge players oda lifestyles la eppadi irukano apdilaan illa, but I think he has good people around him. He's very close to his family, and he's also a good listener. At least that's what Southgate has said and Arteta has said, and I don't think it'll happen with Saka, and I hope it doesn't. அது வந்து ஒரு கர்ஸ் மாதிரி நம்மளுக்கு. அதுக்காக தான் நான் சொல்றேன். I think, and bro, he's been playing good too. Like, you know, I know he didn't finish the season strong. He kind of finished it he was konjam cold on. He was not in hot form. But I think no, Saka, I think he'll be all right. Only because of that. நான் அடுத்த வருஷம் என்னுடைய FPL வந்து ஃபர்ஸ்ட் எடுக்க போற பிளேயர் அவன் தான். சீசன் ஃபுல்லா அவனை வைக்கணும் அப்படின்னு நான் அம்பி எடுக்கிறேன். தயவு செஞ்சு சாக்கா கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டேன், பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டேன்னா உனக்கு புண்ணியமா. ப்ரோ, இன்னொரு விஷயம் ஆக்சுவலா ஐ வாண்ட் டு டச் ஆன் அந்த ஹேவர்ட்ஸ் சைனிங் வந்து நான் வந்து ஒரு ஆர்டிகல் பார்த்தேன். ஆக்சுவலி சாக்கா, ஓடகார்ட், நம்மளோட ஃப்ரண்ட் சாக்கா அண்ட் ஓடகார்ட் எஸ்பெஷலி, பிகாஸ் தே வர் மோஸ்ட்லி ஃபிட் ஃபார் த ஹோல் சீசன். They have played close to 3,000 minutes, bro, actually.
Premier, like all football actually. Mm-hmm. இப்போ சிட்டியோட டீம் பாத்தீங்கன்னா அவங்களோட மெயின் பிளேயர்ஸே வந்து have played only like 2200 minutes. That's 800 minutes short. That's close to like 14-15 games. And That's they just played ridiculous. more games and they've competed in multiple fronts. Exactly. And that's why I think a signing like Havertz, I wanted to say this before I forgot. I think that's why a signing like Havertz kind of அது வந்து கொஞ்சம் sense makes sense is what I think. So அந்த A I'm trying to team find reasons, bro. இல்ல Positive reasons. அந்த ரீசனுமே வேலிட்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த A டீமுக்கும் ஆமா. B டீமுக்கும் இருக்கிற அந்த ஒரு கேப் வந்து ரொம்பவே மேசிவா இருந்துச்சு இதுக்கு முன்னாடி நமக்கு. நம்ம ஒரே ஆமா. லெவல தான் திரும்ப திரும்ப விளையாட வேண்டியதா இருந்துச்சு. அண்ட் டு பி ஃபேர் யூ மேக் அன் எக்ஸலன்ட் பாயிண்ட். அங்க நம்ம அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணணும்னா we have to have அந்த players between versatile player மாதிரி வச்சுக்கணும். versatile players between the two teams who can easily go back and forth. ஒரே இந்த ஃபைனலா we'll go to a பெப் ருலெட்ல இருந்து இப்போ ஆர்டெட்டா ருலெட்டுக்கு போவோம் அப்படின்றதெல்லாம் நான் வந்து கனவெல்லாம் கண்டிருக்கேன். ஓகே ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு. ஓகே, லாஸ்ட் 2 questions. First, Okay. gun to your head, Eddie Nketiah or Balogun? Oh. Gun to my head. Flo. Okay, why? Because he just looks so clinical, bro. Inside the box, he just looks so clinical actually. I like Eddie too. எனக்கு எடியும் பிடிக்கும். I feel அவனுக்கு ரொம்ப unnecessary criticism actually sometimes he gets. We shouldn't forget the games he was there. We didn't even miss Jesus actually. The reason why we fell off was something totally different, which we won't get into. But gun to my head, I think Flo is the better finisher. And I won't forget that when Flo and Saka are similar age, by the way. Right. Both of them, அவங்க ரெண்டு பேருமே அகாடமில வரும்போது Flo was actually hyped up more at that time. It's just that Unai Emery, broke. I mean, Saka கொண்டு வந்துட்டாரு டீமுக்கு. So அப்ப லாகாசெட் அபமியாங்னு ஸ்ட்ரைக்கருக்கு பஞ்சமே இல்லாம I think exactly அதனால தான் வந்து இதுல and Flo scored on his Europa League debut too. I remember that. Oh, I remember that too. Back yes. to goal, turned and just scored. Yes, Beautiful. yes, I was yes, like, yes. wow. சார்லி பெட்டினோ கூட scored on his Carabao Cup debut. ஆனா நிச்சயமா இப்ப கிளம்புறேன்றான். சரி, ஓகே ஓகே. சோ இப்போ அந்த question 1க்கு ஃபாலோ அப் மாதிரி எடி வந்து if he's going to be sold and அவன் வந்து அடுத்த இடத்துல நம்ம ஆப்வியஸா செல்லிங்ல வந்து ஏதாச்சும் ஒரு இந்த சூழ்ச்சி எல்லாம் பண்ணி செல் ஆன் கிளாஸ் அந்த மாதிரி ஏதாவது வைக்கலாம், இல்ல பை பேக் கிளாஸ் அந்த மாதிரி ஏதாவது வைக்கலாம். பட் அவன் வந்து இன்னொரு கிளப்புக்கு போய் if he becomes a superstar player, who do we have to blame? And if God forbid Flo has a stinker, or even if Flo has a good career and Eddie has a good career, அவங்க ரெண்டு பேரும் I think they'll be forever compared. And நம்ம வந்து you're going to have like divided sections of fans who say இல்ல நீ Flo வித்திருக்கணும், இல்ல நீ எடியை தான் வித்திருக்கணும் அப்படின்னு. Do you see any அந்த மாதிரி ஒரு future? 100%. There are always people there waiting. அதெல்லாம் பண்றதுக்கு இருக்கானுங்க. Let's just hope both of them have a good career. Okay. நான் வந்து ரெண்டாவது கொஸ்டின் சொன்னேன், லாஸ்ட் கொஸ்டின் இது. Let's assume for argument's sake நம்ம Flo செல் பண்றோம் அப்படின்னு. Pepe, based on one good year with Lille in France, was sold for 72 million. நான் Floக்கு வந்து இப்ப பாக்குற வேல்யூவேஷன் எல்லாமே 50 தாண்ட மாட்டேங்குது. He's பிளேஸ் ஃபார் USA இப்ப கவெட் பண்ணி வாங்குனாங்க. அப்படியே ஒரு சூப்பர் ஸ்டார் அனௌன்ஸ் பண்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணாங்க. அண்ட் இதுல கோல் இந்த ஃபைனல் அண்ட் இப்போ இதுல ஆப்வியஸா ரீம்ஸ்க்கு வந்து he was really good. Why is again the gap in valuation so big? And what do Arsenal have to do to ensure that like next day ஒருத்த லோன்ல போய் இந்த மாதிரி 20 goals ஒரு சீசன்ல அடிச்சானா $1 million or just don't even talk to me அப்படின்ற மாதிரி? I think Arsenal should be strong, bro. அவங்களோட valuation பொறுத்து they should be like, hello, look at him, he's gone and scored so many goals, nothing less than 50 million. இப்போ சொல்றானுங்களே ரைஸ் அவன் 100 million. No disrespect, but
he's just won the third tier of European competition. Okay. அந்த கப்பு பாக்கிறதுக்கே அசிங்கமா இருக்கு எனக்கு. சரியா? So அந்த மாதிரி bro, like 100 million, that's the English tax. I mean, maybe if Flo was English, I mean, which he could have played for England, we have to blame Southgate probably and the extra 30-20 million. I think bro, 50 million strong இருக்கணும் bro. நம்ம ஆளுங்க வந்து okay 30-35 if they budge லாம் வந்து வேலைக்கு ஆகுது. We have to be stern, and that's Edu's area of expertise. True, yeah, fair. நான் எனக்கு வந்து I don't want to see Flo leave. I don't want to see Eddie leave. நான் எனக்கு ideally 3 பேர் Jesus, Eddie and Flo எனக்கு இருக்கணும். பட் இப்ப Havertz வேற வந்துட்டதுனால, unless Havertz is a midfield player, I'm unable to justify having 4 center forwards in a club, and 4 seemingly talented center forwards in a club. So எனக்கு வந்து it's a good problem to have, but எனக்கு வந்து இப்ப என்ன பண்றதுன்னு I don't know. So நான் என்ன நடந்தாலும் நீங்க உங்களுக்கு தெரியும் நீங்க பண்ணுங்க அப்படின்றதுக்கு நான் ரிசைன் ஆயிட்டேன். ட்ரஸ்ட் த ப்ராசஸ் குள்ள நான் வந்து ஃபுல்லா இறங்கி ட்ரஸ்ட் த ப்ராசஸ். Okay. Trust the Kroenkes, Kroenkes Denver Nuggets ஜெயிச்சிட்டாங்க. I think அதெல்லாம் தான் ராம்ஸ் ஜெயிக்கிறாங்க, அவலான்ஸ் ஜெயிக்கிறாங்க, நகெட்ஸ் ஜெயிக்கிறாங்க, ஆர்சனல் இந்த 200 மில்லியன். அடுத்தது இங்க தான் ஹோப்ஃபுல்லி. ஆமா, அதை எடுத்துட்டு போய் அங்க டென்வர் இந்த 200 மில்லியன். யோகேச்சுக்கு இன்னொரு ஸ்டேபிள வாங்கி கொடுங்க, 8 ஹார்ஸ் வாங்கி கொடுங்க. Alright, that நம்ம வந்து டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி எபிசோட் வந்துட்டோம். அந்த ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும், அதை நான் வந்து என்னுடைய ராப் ஹோல்டிங் டிஃபெண்டிங் நான் மறந்ததுனால இப்போ சொல்றேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லுங்க, தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லுங்க, அந்த மணி ஐக்கான் அமுக்குங்க. அவர் அருண் வந்து இந்த இடத்துல பக்கிய கிராஃபிக்ஸ் நம்ம போடுவாரு. ஸோ அதெல்லாம் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்டெலிஜிங் அஸ் லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ். ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பற்றி பேசணும். ஸோ ஹோப்ஃபுல்லி இது அப்படியே இந்த மொமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸுக்கு வந்த மொமெண்டம் அப்படியே கண்டினியூ பண்ணி எடுத்துட்டு போய் சீசன்ல யூஎஸ் வேற வராங்க. நான் எக்ஸைட்டடா, ஹேமந்தும் வராரு, நியூயார்க்ல நம்ம போய் பார்க்க போறோம். ஸோ யா, வித் தட் எனி லாஸ்ட் தாட்ஸ் ஹேமந்த்? Nothing bro, rice baby. rice baby indeed. Okay, awesome. Thank you so much for your time. நம்ம வந்து கூடி சீக்கிரம் மீட் பண்ணலாம். Nice seeing you again. Take care bro. We'll meet in New York and the MetLife Stadium. Yeah, absolutely. Okay. Bye. Come on, you Gunners.